வணக்கம். ஒரு வழியா 2 வாரம் கழிச்சு இந்த காவியத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த டேபிள் மேட் மாதிரி அவங்க பார்த்துட்டாங்க, இவங்க பார்த்துட்டாங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துட்டாங்க, நீங்க பார்க்கலையா அப்படின்னு ஒரே விசாரணை பண்ணிட்டே இருந்தாங்க. கமெண்ட்ஸ்லையும் கூட பல நண்பர்கள் கேட்டே தான் இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும்னு நான் பிளான்லாம் பண்ணேன், போன வாரமே ட்ரை பண்ணேன். பட் ஷோ டைமிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது மலையாளத்தில். சரி கொஞ்சம் தூரமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அன்றைக்கி வேறு வேலைகள் வந்துடும், அவ்வளோ தூரம் போக முடியாதபடி. அதனால் இப்படியே தள்ளி போயிட்டே இருந்ததுனால இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், துணிஞ்சு சரி தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் போய் பார்த்துலாம் அப்படின்னு துணிஞ்சு போய் தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டு வச்சு. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் மேலே யாருக்கும் எந்த வைராக்கியமும் இல்லை, அதாவது எந்த மன அழுத்தம் இல்லைன்றது வைராக்கியம் இல்லைன்ற மாதிரிலாம் டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா மோஸ்ட்லி ஆக்ஷன் தான், டைலாக்ஸில் கான்சன்ட்ரேஷன் இல்லைங்கிறதால ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. அண்ட் நார்த் இந்தியாவில் இந்த படம் வந்து பேபி ஜானை தூக்கிட்டு இந்த படத்தோட இந்திய டப்பிங் வெர்ஷனை போட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் செய்தி வந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த மார்க்கோல் அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மார்க்கோ ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரிவெஞ்ச் கதை. கோல்ட் ஸ்மக்லிங் பிசினஸ்ல இருக்காங்க சித்திக் அண்ட் ஃபேமிலி. ஒரு சிண்டிகேட் மாதிரி இன்னும் சில ஃபேமிலிஸும் இதுல இருக்காங்க. சித்திக்கோடைய தம்பி இஷானுக்கு கண் பார்வை கிடையாது. இஷானுடைய நண்பர் கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு இஷான் விட்னஸா இருக்காரு. அவர் நண்பனை கொலை பண்ணது சிண்டிகேட்டை சேர்ந்த இன்னொருத்தருடைய ஃபேமிலி. இஷானுக்கு கண் பார்வை இல்லைனாலுமே கூட அவரால் ஸ்மெல்ல வச்சும் இன்னும் சில விஷயங்களை வச்சும் யாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இந்த காரணத்தினால இஷானையும் கொடூரமா அதே ஃபேமிலி கொண்டுடுறாங்க. ஸோ இஷானுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு அண்ணனான உன்னி முகுந்தன் இப்போ சீனில் என்ட்ரி ஆகிறாரு. தன்னுடைய தம்பியை கொலை பண்ணது யாரு அப்படின்னு தேடி போறாரு. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் நடக்கிற ரத்த கலரியான சம்பவங்கள்லாம் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த மார்க்கோ. உன்னி முகுந்தன் இந்த மாதிரியான இந்த ஸ்டைலைஸ்டு வயலண்ட் ஆக்ஷன் படங்களில் ஹீரோ எப்படி எப்பயுமே சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு ஸ்லோ மோஷனில் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அடி கொலை பண்ணிகிட்டே இருப்பாங்களோ, எக்ஸாக்டாக அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நல்ல பர்ஃபார்மன்ஸ். நடிகர் திலகனுடைய பேரன் அபிமன்யு ஷம்மி திலகன் ரசல் அப்படிங்கிற ரோலில் நல்லாவே வில்லத்தனம் காட்டியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு ஆங்கிளில் பார்க்க மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் மாதிரி கூட இருக்காரு. மூத்தண்ணன் ஜார்ஜ் கேரக்டரில் சித்திக் அப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிற கேரக்டருடைய ஆட்டிடியூடை சூப்பராக தன்னுடைய பாடி லாங்குவேஜில் கொண்டு வந்திருந்தார், நல்லா இருந்தது. வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஷூட் அவுட் சீன்ல அவருடைய ஆக்ஷனும் கூட நல்லாவே இருந்தது. படத்துடைய எமோஷனல் கோர் மொத்தமா இஷானுடைய கேரக்டரையும் நடிப்பையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கு. இஷான் அவர் வர காட்சிகளில் அந்த எமோஷனல் த்ரெட்டை ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டாலுமே கூட ரைட்டிங் ரொம்ப ஷாலோவா போனதுனால அவரால் ரொம்பலாம் அதுக்காக ஈடுகட்ட முடியல. ஸ்டில் ஒரு நீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மற்றபடி ஜெகதீஷ், ஆன்சன் பால், கடைசி ஆக்ல திடீர் வில்லனா வர கபீர் துகான் சிங் எல்லாரும் இருக்காங்க படத்துல. இந்த படத்துக்குன்னு கதையான எதுவும் எழுதிருக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்தியாஸ் மோஸ்ட் வயலன்ட் ஃபிலிம் எடுக்கணும், வெறும் சண்டையை வச்சு மட்டும் எடுத்தா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ பேருக்கு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அதுல கிடைக்கிற கேப்ல எல்லாம் விதவிதமா புரூட்டலா வயலண்டா ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் வைப்போன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னா அதை சரியாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஹனீஃப் அதேனி. முதல்ல ஸ்டன் டைரக்டர் கலை கிங்ஸனா தெரியல, அவருக்கு முதல் பாராட்டு அவருக்கு தான். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் புதுசா ஏதாச்சும் பண்ணி ஒவ்வொரு சீக்வன்ஸையும் வித்தியாசப்படுத்தி காட்டிருக்காரு. தென் இந்த கை காலெல்லாம் துண்டா போறது, ரத்தம் தெரிகிறது, எலும்பு உடையிறது, இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் மேக்கப்லாம் பண்ணியிருக்கிற சுதி சுரேந்திரன் லிஸ்ட்ல அடுத்து பாராட்டப்பட வேண்டியவர். ரவி பாசுரோடைய மியூசிக், கிஷனுடைய சவுண்ட் டிசைன், சுனில் தாஸோடைய ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாம் சேர்ந்து அதீதமான உச்சக்கட்ட வயலன்ஸுங்கிற அந்த டேகை ஜஸ்டிஃபை பண்ற ஒரு ஒர்க்கை எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ராவான வயலன்ஸ் ஸ்டைலாவும் தெரிய சினிமாட்டோகிராஃபர் சந்துரு செல்வராஜ் ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு. முக்கியமா ஒரு பழைய பில்டிங்ல ஒவ்வொரு ஃப்ளோரா ஹீரோ ஃபைட் பண்ணிட்டே போவாரு. அந்த சீக்வன்ஸ் ஐடியாலாம் புதுசு இல்ல, பட் அதை ரீக்ரியேட் பண்ணோம்னாலும் நிறைய ஒர்க் அதுக்கு தேவை, ரொம்ப கஷ்டமான ஒர்க். சினிமாட்டோகிராஃபரும் எடிட்டர் ஷமீர் முகமதும் சேர்ந்து இந்த சீக்வன்ஸை அதகலமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஷமீர் இதை சிங்கிள் டேக் மாதிரி காட்டின விதமும் நல்லாவே இருந்தது. எனக்கு பிளெயின் ஆக்ஷன் மட்டுமே போதும், எவ்வளவு வயலன்ஸையும் தாங்குவேன்னு சொல்ற ஆளா நீங்க இருந்தா மார்க்கோல நீங்க என்ஜாய் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஃபைட் சீக்வன்ஸ், ஆல்ரெடி சொன்ன அந்த பழைய பில்டிங்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் ஃபைட்னு இதெல்லாம் கண்டிப்பா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும் தான் நான் நினைக்கிறேன். பட் என்ன மாதிரி கொஞ்சம் பெட்டரான கான்டெக்ஸ்ட், காரண காரியங்கள், ஸ்மார்ட்டான அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராவது ஷைன் ஆகணும் அப்படிங்கிறமான ரைட்டிங்னு இதையெல்லாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்க நடு மண்டையிலேயே ஆணியை வச்சு அடிச்சு அனுப்புறாங்க. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரம் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா பாயிண்ட்லெஸ்ஸான ஸ்லோ மோஷன் காட்சிகளோட கதை நகருது. இதுல விக்டர் அப்படிங்கிற கேரக்டர் பார்வை இல்லாமையே குற்றவாளியை கண்டுபிடிக்கிற விதம், அதுக்கடுத்த சில காட்சிகள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஹீரோக்கு பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சும்மா பாசிங்ல போற ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நின்று கேமராவை பார்த்து ஹீரோ எலிவேட் பண்ணி 4 டயலாக் பேசிட்டு தான் போவாங்க போல இருக்குது. அந்த லெவலுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் கண்ணு அசந்து தூக்கம் வந்துருச்சு. இந்த படத்துல எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது வயலன்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் வயலன்ஸ்னு இவங்க பிரசன்ட் பண்ண விதம் தான். முதல்ல சொன்னேன் இல்லையா, அப்படி ஒரு ப்ரூட்டலான முகம் மட்டும் இல்ல உடம்பையே சுளிக்க வைக்கிற அளவுக்கு வயலன்ஸை வச்சு அந்த ஒரு ஷாக் வேல்யூவே போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. எனக்கு அது மட்டுமே பத்தல. நிறைய ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் ஒரு பாயிண்ட் மேல ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. என்னதான் டெக்னிக்கலா சவுண்டா இருக்கு, ஸ்டைலா எடுத்திருக்காங்கன்னு சொன்னாலுமே கூட எல்லாமே இன்ஸ்பயர்ட் ஐடியாஸ் தான், எதுவுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகல. பிளட் அண்ட் கோரும் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளுக்கு மறந்து போயிடுது. பழைய
சினிமா ஸ்டைலில் சில்லியான ஒரு பிளாட் பாயிண்ட்டை வச்சு கதையை நீட்டி முழக்கி கொண்டு போயிட்டே இருக்காங்க. சரி, இதுதான் கதையில் ட்விஸ்ட்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது அழுத்தமான காட்சிகளோ வசனங்களோ இருந்திருக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லை. படம் ஆரம்பிச்ச 3/4 மணி நேரத்துக்கு மேலே திடீர்னு ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் வந்து பேசுறாங்க. இத்தனை நேரம் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னே தெரியல. அப்படி ஒரு கேரக்டரை வச்சு எமோஷனலாக வேற ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியாகவே இருந்தது. ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்லேயே டன் அண்ட் டஸ்டட்னு சொல்கிற லெவலில் பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிடுது. இவ்வளோ நேரம் படத்தை இழுத்தடிச்சதே கிரைம்டா. இதில் வித்தியாசமான ஒற்றைன்னு குழந்தைகளை, பெண்களை, ப்ரெக்னெண்ட்டாக ஒரு பொண்ணுன்னு எல்லாரையும் வச்சு டிசைனாக ரத்த கலரி ஆட்டம் ஆகிட்டே இருக்கீங்களே, மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ஸ்க்ரீனை பார்த்துலாம் நான் பேசிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஹீரோ சண்டை போட்டா என்ன, ஜெயிச்சா என்ன, பேசாமல் கடைசியில் வில்லனை கொண்டுட்டு ஹீரோவும் தற்கொலை பண்ணிட்டா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அது நடக்கல. உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், படத்துடைய லெவல் என்ன இருக்குன்னா, ஒரு கேஜ் உள்ள ஒரு ஃபைட் மாதிரி ஒன்று நடக்கும். அந்த வில்லன் வந்து ஹீரோவை சேலஞ்ச் பண்ணி வாடா உள்ள வந்து சண்டை போறானோ, ஹீரோ உள்ள போவார். அந்த கேஜை வில்லனோட ஆள் வந்து வெளில வச்சு தவால் போட்டு பூட்டிடுவார். ஆப்வியஸ்லி அந்த வில்லன் ஹீரோ கிட்ட அடி வாங்குவோம். உடனே வெளியிலேருந்து ஹெல்ப் பண்ண வில்லனோட ஆட்கள்லாம் உள்ள போகணும் இல்லையா? எப்படி போவாங்க தெரியுமா? இந்த கேஜை சுற்றி அந்த இதை பிடிச்சி எப்பயே பிடிச்சி ஏறி உள்ள குதிக்க ட்ரை பண்ணுவாங்க. கதவை வெளியில வச்சு பூட்டினதே வில்லனோட ஆள் தான். சாதாரணமாக தாப்பாள திறந்து உள்ளவே நேரவே போயிருக்கலாமே. ஸோ இப்படியான ஒரு டம் பிரசன்டேஷன் தான் எனக்கு சுத்தமாக ஒத்து வரல. போன வருஷம் கில் அப்படின்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்துச்சு. இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்கு. அதுவும் கூட வரும்போது மோஸ்ட் வயலன்ஸ் ஃபிலிம்னு ஒரு டேகோட தான் வந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் வயலன்ஸுக்கு ப்ராப்பரான ஒரு கான்டெக்ட் இருக்கும். ஸ்டேக்ஸ் என்னன்னு ப்ராப்பராக சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சண்டையிலையும் ஒரு டென்ஷன் இருக்கும். நம்மளுக்கு பரபரப்பு ஃபீல் ஆகும். இந்த கேரக்டர் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். முக்கியமாக வில்லன் அடி வாங்கும் போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இது எதுவுமே இந்த மார்க் போல இல்லை. துப்பாக்கிங்கிற விஷயத்தை மறந்துகிட்டே ரொம்ப நேரம் இந்த படம் ஓடுது. ஹீரோ எந்த வெப்பனில் எப்படி வெத்து குத்து வாங்கினாலுமே கூட ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் பண்ணிட்டு கோட் சூட்லாம் போட்டு அடுத்த சீனில் வந்து சண்டை போடுறாரு. மொத்தத்தில் இந்த மார்க்கோ வயலன்ஸில், புரூட்டாலிட்டியில், பிளட் அண்ட் கோரில் அதுக்கான டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் டிஸ்டிங்ஷனில் ஸ்கோர் பண்ணிட்டு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் படத்தில் வர வில்லன்கள் மாதிரியே மரணடி வாங்கியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். ஜான் விக் இல்லையா, நோபடி இல்லையா, எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கம்பு சுற்றலாம். ஆனால் அதெல்லாம் ஜஸ்ட் சண்டை படம் நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு அதில் நிறைய மெனக்கெட்டு மேக்கிங்கில் ஐடியாஸ் நிறைய இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அங்கேருந்து ஐடியாஸ் இரவல் வாங்கி ஒரு படத்தோட அதையெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மார்க்கோ இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அடல் சொல்லி கொடுத்துருந்தாலுமே கூட ஆக்சுவலாக அதையும் தாண்டி ஒரு ரேட்டிங்கு உகந்த படம் தான் இது. ஏன்னா இந்த ஹாஸ்டல், கிரிண்ட் ஹவுஸ் மாதிரியான படங்கள், இந்த கொரியன் த்ரில்லர் படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த வயலன்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகாது. ஆனால் அப்படி பரிச்சயம் இல்லாமல் கேரளாவில் தியேட்டரில் போய் படம் பார்த்த சில அடல்ஸே மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்காங்க. நிஜமாவே அந்த அளவுக்கு வயலண்டான ஒரு படம் தான். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் நல்லா குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தோணும். அந்த அளவுக்கு வயலன்ஸ் இப்போவே சொல்லிட்டேன். சாக்கிரதை.